அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவை சேர்ந்த அஜிதா ஆக்னல் அப்படின்ற பெண்மணி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்துக்கு வர்றப்போ அவருடைய காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தற்கொலை முயற்சி செஞ்சுருக்காங்கங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா காரணங்க விஜய் அவர்களுடைய காரை இந்த பெண் மறிச்சாங்க அப்படின்றதுனால அவங்கள திமுக கைக்கூலி, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நீ இப்படி இருக்க, நீ தளபதியோடைய நேமை டேமேஜ் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கடுமையா ஆபாசமான சொற்கள்ல எல்லாம் நிறைய பேசினானுங்க. அதன் காரணமா ரொம்ப விரக்தியில இருந்த அவங்க தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க. அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இந்த தாவேகா காரணங்க அவங்கள அபியூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு தாவேக்கா ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த கரூர் சம்பவம் நடந்தப்போ இங்கன்னு கடந்து அழுதுகிட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஒரு மாதிரி ஒரு வீடியோ போட்டு அரெஸ்ட்லாம் ஆகிட்டு வந்தான், தப்பாக அவதூறாக பேசிக்கிட்டு. இப்போ அதே நபர் இந்த பெண்மணி தற்கொலை முயற்சி செஞ்சதுக்கப்புறமும் எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இந்த நபர் பேசுகிறான்றதை பாருங்கள். இது போஸ்டிங் தரலன்னு சூசைட் பண்ணினாங்களா? ஐயோ என்ன சொல்ற? எவ்வளவு நக்கலான பேச்சு, எவ்வளவு திமிரா இருக்கானுங்க பாருங்க இந்த தாவேகா காரணங்க. ஒருத்தவங்களோட உயிர் அவ்வளவு ஈஸியா போயிருச்சு. அவங்கள பார்க்க கரூர்ல அத்தனை மக்கள் செத்தாங்க. அந்த மக்களுடைய உயிரையும் ஒரு உயிரா மதிக்கல. இப்ப இந்த பெண்மணி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பொறுப்பு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களால. அதை விஜய் அவர்கள் கண்டுக்கவே இல்லைன்றதுனால அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை விமர்சனம் பண்ணி திமுகவுடைய கைக்கூலின்னு சொல்லி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இப்படி தற்கொலை முயற்சிக்கு போயிருக்காங்க. அவங்க உயிரையும் இவனுங்க இப்படிதான் துச்சமா நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. விஜய் அவர்கள் தூத்துக்குடிக்கு போய் சந்திப்பார் அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்புல இருந்து கொஞ்சம் தகவல் வந்துச்சு. அங்கிருந்து தகவல் தானே வரும். அந்த தகவல் வந்துச்சு. சரி விஜய் போய் பாப்பார் போல அவங்கள தூத்துக்குடியிலன்னு பார்த்தா அவரு மலேசியாவுக்கு போறாருங்க. நேரம் இல்லையா அவருக்கு அந்த பெண்ணை போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அவருக்கு அவருடைய கட்சியில வேலை செஞ்சு இந்த பெண்ணை விட மலேசியாவில் இருக்க ஆடியோ லான்ச் தான் முக்கியம். முதல்ல அதை தான் போய் பார்க்கணும். அதுக்கு பிறகு நான் வரப்போ உங்களை நான் பார்க்குறேன், நீங்கள் இருந்தீங்கன்னா பார்க்குறேன் சரியா அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. கரூரில் 41 பேர் இறக்குறப்போவே அங்கேருந்து தெரிச்சு ஓடுன நபர், 45 நாட்கள் கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த நபர், 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த வீட்டுக்கே இவர் போகலை, போய் பார்க்கல அந்த மக்களை இன்னும் வரைக்கும். இவங்க என்ன தற்கொலை முயற்சி தானே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்களுக்கு நம்ம பிறகு இருக்கட்டும் அது அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. இவர்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்கணுமா இந்த அணில் குஞ்சுகள் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா என் உயிர் உள்ளவரை நான் தாவேக்காவில் தான் இருப்பேன், தளபதி யாருக்காக தான் உழைப்பேன் வேற சொல்றாங்க. நம்ம அந்த பெண்மணிக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ரசிகர் மன்றத்தில் யாருக்குமே சுயமரியாதையும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. என்னங்க சொல்றது? இப்போ இந்த பெண்மணியை பாருங்க, தூக்க மாத்திரைகள் சாப்பிட்ருக்காங்க. இப்போ தற்கொலை முயற்சி எடுக்கிற அளவுக்கு அந்த கட்சியும் அந்த கட்சி தலைவனும் என்ன ஒர்த்தா? இல்லை எனக்கு புரியல. உயிரை விடுற அளவுக்கு என்ன இருக்கு? மொழிப்போரில் அத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுன்றதுக்காக சங்கரலிங்கனார் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இப்படி பல பேர் பல விஷயங்களுக்காக உயிரிழந்திருக்காங்க, உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. இது ரசிகர் மன்றம் தாவேக்கா இதுக்காக இதில் ஒரு பொறுப்பு, அது ஒரு பொறுப்பா? அது ஒரு கட்சியா? முதல்ல இதுக்கு போய் உயிரை விடணுமா? இதுக்கு ஒரு தற்கொலை முயற்சியா? முதல்ல அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். அரசியலில் நிலையான மனநிலை இல்லை, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இல்லை, உங்களால் சஸ்டெயின் ஆக முடியாது. சொந்த கட்சியிலேருந்தே விமர்சனம் பண்ணுவாங்க தான், சொந்த கட்சியிலேயே நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிற நபர்கள் இருப்பாங்க தான், நம்மளை பிடிக்காத நபர்கள் இருப்பாங்க தான். அது எல்லா கட்சியிலையும் இருக்கிறது தான். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா ஒரு கட்சினா? அப்போ அதை ஏற்றுக்கிற மனநிலை இல்லைன்னா அரசியலுக்கு வரக்கூடாது. இப்போது தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த கட்சிக்காக இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க. அந்த பெண்மணியவே இவனுங்க இவ்வளோ அப்யூஸ் பண்ணி அவங்க தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்கன்னா எங்கள் நிலமையில யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அப்யூஸ் பண்ணுவானுங்க, என்னென்ன பாடுபடுத்துவானுங்க அப்படின்ட்டு. தாவேக்கா கட்சியில் தான் நான் இருப்பேன் உயிரில் வரேன்னா அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகும் அவங்கள போட்டு அப்யூஸ் பண்ணுறானுங்க. அவங்களுக்கே இந்த நிலமைனா எங்களுக்கெல்லாம் அப்போ நாங்கள்லாம் என்ன தினமும் அவ்வளோ தூக்க மாத்திரையை போட்டு சாப்பிடுமா? இவனுங்களுக்காகவா? இவனுங்களாம் ஒரு ஆளா? இவனுக்கு பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா மதிக்கணுவேன்? இந்த கமெண்ட் போடுறவனுங்க, அபியூஸ் பண்ணுறவனுங்க ஐடியெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பானுங்க. வீட்டில் ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலன்னு அடி வாங்கிட்டு இருப்பானுங்க வீட்லையும் ஸ்கூல்லையும். அவனுங்க அபியூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துட்டு இருக்கணுமா? தூசியை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? அதுவும் விஜய்ன்ற நபர் அவங்கள நம்புனாங்களாம், அவர் பொறுப்பு கொடுக்கலன்றதுனால இந்த விபரீத முடிவு எடுக்க பார்க்குறாங்க. எது அவருக்கு நீங்கள் என்ன ஆனாலும் அவருக்கு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இருக்காது.
ஐயோ அது எதுவுமே இருக்காது. அவர்லாம் இதை கண்டுக்கவே மாட்டாரு. இந்த தற்கொலை தாவேக்காரனுங்க அபியூஸ் பண்ணியே கொண்டுருவானுங்க. ஏற்கனவே அந்த வைஷ்ணவின்ற பொண்ணை என்னெல்லாம் அபியூஸ் பண்ணானுங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இவனுங்களை எதிர்த்து யாரும் பேசிடக்கூடாது, இவனுங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் கேட்டக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. விஜய் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு இருக்கணும். ஒரு பப்பட் மாதிரி இருக்கணும். அப்படி பப்பட்டாக இருந்தால் தான் அந்த கட்சியில் வந்து மதிப்பாங்க. இல்லை அப்படின்னா அவ்வளோதான். எனக்கு இந்த பொறுப்பு வேணும் அப்படின்ட்டு யாராவது ஆசைப்பட்டாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீ எப்படி கேட்கலாம்? நீ என்ன நீ எப்படி காசு கேட்குறியா? இது மாதிரி தான் இந்த ஜெகதீஸ்வரன் இருக்காரு பாருங்க, டிவிலலாம் டிபேட்டுக்கு போய் ஏறி இறங்கிட்டு இருந்தார் தாவேக்காவுக்காக. அவரு காசு கேட்டதுக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்க, காசெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டுலாம் வந்து அவரை ஒதுக்கி விட்டுருக்காங்க. அவரையும் போட்டு அபியூஸ் பண்ணி என்ன பாடுபடுத்தியிருக்கானுங்க இவனுங்கெல்லாம். இவனுங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா நம்ம பார்த்துருக்கோம். இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா அரசியல்ன்றது மக்கள் பணி, மக்கள் பணி தான். ஆனால் அந்த மக்கள் பணியில் இந்த மணி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கவே கூடாது, இந்த பொறுப்பு பதவி அதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறானுங்க. அப்படியே அப்புறம் பயணம் வந்து செஞ்சுட்டு போனோம். ஆனால் எங்கள் தளபதி விஜய் மட்டும் சிஎம் ஆயிடணும், அந்த பொறுப்பு அவருக்கு வேணும். அவரு அரசியலில் வந்து அவர் ஆட்சிக்கெல்லாம் வந்தார்னா அவர் ஏதாவது சம்பாதிக்கிறாருன்னா அவரு சம்பாதிக்கணும். ஆனால் வேற யாரும் சம்பாதிக்கக்கூடாது, வேற யாருமே காசு பார்த்துடக்கூடாது. அப்படி காசு பார்த்துட்டு அவங்களாம் பொல்லாதவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநலம் தான் இவனுங்களுக்கு இருக்கு. இதுக்கு தான் இவனுங்களை நம்ம 1ஆம் நம்பர் தற்குறிகள்னு சொல்றோம். முட்டா பயலுக, 1ஆம் நம்பர் முட்டா பயலுக. ஒரு பொறுப்புக்காக உழைச்சி அந்த பொறுப்பை அடையணும். கட்சியிலையும் சரி, எந்த பதவியாக இருந்தாலும் சரி, அரசு பதவி எதுவாக இருந்தாலும் சரி, நியாயமான முறையில் போய் அந்த பதவிக்காக ஆசைப்பட்டு போய் நின்னாலும் சரி, பணம் சம்பாதிக்கணும்னாலும் நியாயமான வழியில் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அது வந்து எந்த வகையிலுமே தப்பாகாது. பணம் சம்பாதிச்சிட்டாலே ஐயோ இவன் கெட்டவன், ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டாலே ஐயோ இவன் கெட்டவன் அப்படின்ட்டு இவனுக்கு வந்து ஒரு முத்திர குத்துறானுங்க. இதுதான் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலை. இந்த தாவேக்காரனுங்களுக்கு ஊறி போயிருக்கு இந்த மனநிலையெல்லாம். ஆனால் விஜய் மட்டும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாருன்றதை பார்த்துக்கிட்டும் வா எங்கள் தளபதியுடைய வசூலை பாருங்க 600 கோடி 700 கோடி அப்படின்ட்டுலாம் வந்துட்டு பில்டப் பண்ணுவானுங்க. 250 கோடியை விட்டு வந்திருக்காரு, 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்காருன்னு பில்டப் பண்ணுவானுங்க. அவர் சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறானுங்க. அவர் மட்டும் எல்லாமே அனுபவிக்கணும் இந்த உலகத்தில். ஆனால் மற்ற யாருமே எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அது அவர் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அப்படியே நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அவர் எலும்பு துண்டை போடுவார், கவ்விக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், வேற எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. என்னதானா இவனுங்கெல்லாம். இதுலேயும் இந்த பெண்மணி இதுக்கெல்லாம் வந்து சூசைட் பண்ணுற லெவலுக்கு போயிருக்காங்க. அதுதான் இருக்கிறதே பெரிய கொடுமைங்க. இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே, இதையுமே தாவேக்காரனுங்க கொச்சப்படுத்திக்கிட்டு தான் இருக்கானுங்க, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எந்த வகையிலுமே ஒர்த் இல்லை, புரியுதுங்களா? இதனால எந்த பலனுமே இல்லை. தேவையில்லாமல் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இதிலேருந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்க. ஆனால் இதனால அவங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இவ்வளோ மாத்திரைகள் எடுத்தது, அது வந்து அப்படியே நிலையாக இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வந்து அது முதல்ல ஒர்த்தா முதல்ல. எனக்கு இதுதான் ரொம்ப முட்டாள்தனமாக எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ஒரு விஷயம். தாவேக்காரங்களையும் அபியூஸையும் பிரிக்கவே முடியாது. அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பெண்மணியே இந்த முடிவெடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா, அப்போ அந்த கட்சி இல்லாத பிற கட்சி பெண்களை இவனுக்கு எந்த அளவுக்கு மோசமாக அபியூஸ் பண்ணுவானுங்க அப்படின்றதெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் அபியூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பெண்கள்னா இவனுங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அரசியல் பேசினாலே பிடிக்கல, அரசியலில் செயல்பட்டாலே பிடிக்கல. இவனுங்க கட்சி பெண்கள் இவனுங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற வரைக்கும் ஓகே, அதுவுமே அவனுங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ அவங்க கருத்தில் முரண்படுறாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அப்படியே அபியூஸ் பண்ணி கொட்டி தள்ளுறாங்க. அது வரைக்கும் அக்கா தங்கச்சி அம்மா குலதெய்வம் அப்படி சாமி அப்படின்னு வச்சுட்டு இருப்பானுங்க. அதுக்கு பிறகு பொடிங் அப்படின்ட்டு ஆரம்பிப்பானுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொருத்தரும் தாவேக்காரர் ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு தற்கொலை முயற்சி பண்ணி. திருவள்ளூர் மாவட்ட தாவேக்கா நிர்வாகி சத்யநாராயணன் அப்படின்றவர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காருங்க. இப்போ அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கிறிஸ்மஸ் வாழ்த்து பேனரில் பூண்டி ஒன்றிய செயலாளர் விஜய் பிரபு அப்படின்றவருடைய புகைப்படம் இல்லாததால் அந்த நபர் இந்த சத்யநாராயணன் அப்படின்ற நபரை தொடர்பு கொண்டு மிரட்டியிருக்காப்புலாங்க. இதனால இந்த சத்யநாராயணன் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருங்க. இவ்வளோ வீக் ஹார்ட்டடாக இருந்தால் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கட்சியில் 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க. ஒன்று ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்காங்க, இல்லைன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி மனிதத்தன்மை இல்லாத வெறி பிடிச்ச மிருகங்களாட்டும் திரிகிறானுங்க. அப்படியே வந்து எத்தனை பேர் செத்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் அப்படியே வந்து எங்கள் தளபதி அப்படி இப்படின்னு நிற்கிறானுங்க. எங்கள் தளபதி எவ்வளோ பெரிய மாசு தெரியுமா, இவ்வளோ பேர் செத்தது எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிற்கிறானுங்க. இல்லைன்னா எல்லாரையும் அபியூஸ் பண்ணுறானுங்க. அபியூஸ் பண்ணியே கொண்டுருவானுங்க போல இருக்கு.
ஏன் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்கன்றது புரியல. ஏன் இந்த அபியூஸ் பண்றவனுங்களெல்லாம் அபியூஸ் பண்ணாம ஒழுங்கா அரசியல் பண்ண முடியல? ஏன் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சகிப்புத்தன்மைன்றது சுத்தமா இல்லை அப்படின்றது புரிய மாட்டேங்குது. நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் எப்பவுமே பேசணும். ஆனா பாதிக்கப்பட்டவங்க எதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த பைத்தியக்காரனுங்க பேசுறதெல்லாம் காதுல ஏத்துக்கிட்டு அதை நினைச்சு நம்ம வந்து இது பண்றது இருக்கு இல்லையா? அதுக்காக ஏதாவது பண்றது வந்து முட்டாள்தனம். எப்படி எங்க தளபதிக்காக எங்க உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமோ அது மாதிரி தான் இதுவுமே. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.